காலை வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் பார்க்க போகிறது பிக் பாஸ் சீசன் 8 எபிசோடு 53க்கான ரிவ்யூ தான் சொல்ல போகிறேன். இதில் என்ன நடந்ததுன்னா, ஃபஸ்ட்டு வந்து எந்திரிச்சு வந்தவுடனே ஃபஸ்ட்டு இப்போ தீபக் சார் பார்க்குறாரு. பார்த்த உடனே என் பொம்மை தான் இதாக இருக்குன்னு அதை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டார். உள்ளே போன உடனே பாட்டு போட்டாங்க. என்னென்னா மார்னிங் சாங்ஸு தஞ்சாவூர் ஜில்லாக்காரி கச்சேரிக்கு வாயண்டி, இதுதான் பாட்டு. சூப்பராக போச்சு கேமு. அதுக்கடுத்து அது முடிஞ்ச உடனே எப்படிப்பட்டவராக இருந்தவங்க இப்போ வந்து எப்படிப்பட்டவராக இருக்காங்க அப்படிங்கிறதா, உள்ளே வரும்போது எப்படிப்பட்டவராக இருந்தீங்க இப்போ எப்படிப்பட்டவராக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எதுனா விஷால் வந்து அருணையும், சத்யா வந்து அருணும், முத்து வந்து அன்ஷிதாவும், சிவா வந்து ராணவும், ஜெஃப்ரி வந்து ராணவு, தர்ஷிகா வந்து சாச்சனா, ரயான் வந்து ராணவு, ஆனந்தி வந்து பவி, ரஞ்சித் வந்து விஷால், பவி வந்து சாச்சனா, சௌந்தர்யா வந்து முத்து, அருண் வந்து ஜாக்லின், மஞ்சரி வந்து அன்ஷிதா, ராணவ் வந்து அன்ஷிதா, ஜாக்லின் வந்து மஞ்சரி, சாச்சனா வந்து அருண், அன்ஷிதா வந்து ஜாக்லின், தீபக் வந்து அருண். இவங்க வந்து இப்படிப்பட்டவங்களே இருந்து இப்படிப்பட்டவங்களாம் மாறிக்காங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிட்டாங்க. சூப்பராக போச்சு மார்னிங் டாஸ்க்கு. அதில் வந்து அன்ஷிதா சொன்னது வந்து, அன்ஷிதா வந்து யாரை சொன்னாங்க, ஜாக்லின் சொன்னாங்க. அன்ஷிதா வந்து தெளிவாக சொன்னாங்க, பக்காவாக கிளவர் கேம் ஆடிட்டுருக்கா ஜாக்லின்னு அப்படி இப்படின்னு போட்டு இது பண்ணிட்டாங்க. இங்கேயே வந்து தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் சூப்பராக போச்சு. மஞ்சரியும் அந்த பாயிண்ட் சொல்லிட்டாங்க ஜாக்லினுக்கு, அது சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சின்னதாக மறுபடியும் அப்புறம் கொஞ்சம் நேரம் மதிய நேரம்லாம் என்ன நடந்துக்குன்னா, ஆனந்தி இதில் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் சின்ன சின்ன இதெல்லாம் நடந்திருக்கு. மஞ்சரி, முத்து, சாச்சனாலாம் இந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ மஞ்சரி வந்து கான்வர்சேஷன் முத்துக்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் மஞ்சரி வந்து என்னங்கிறாங்க, ஆனந்தி வந்து சூப்பராக கேம் ஆடுறாடா, பக்காவாக வந்து நான் வந்து வாக்கு கொடுத்துட்டேன், அந்த வாக்கை வந்து அவள் காப்பாற்றுறதா டாஸ்க்காக வச்சுருந்தேன், அதை வச்சுட்டு போனதுக்கு ஆனந்தி வந்து என்னங்கிற, நீ ஏன் அதுக்காக ஸ்டெயின் பண்ணுற, நீ வேலைப்பட்டு போக வேண்டியதானே அப்படின்லாம் போட்டு மைண்ட் கேம் பண்ணி விட்றா அப்படின்லாம் சொன்னான். செமையாக மேனிப்புலேட் பண்ண மாதிரி இருந்தது. அவள் என்னென்னா அவள் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், அதுதான் அவளோட மோட்டிவாக இருக்கும்போது அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் சூப்பராக இருந்தது. அதுக்கிட்ட அன்ஷிதா வந்து எல்லா பாய்ஸ்லையும் கூப்பிட்டு நிற்க வச்சு பயங்கரமாக பேசுகிறா. என்னங்கன்னா, ஜாக்லின் வந்து கிளவர் கேம் பக்கவாக ஆடிட்டா, நான் தான் எனக்கு மட்டும் அந்த டைமில் உடம்பு கொஞ்சம் இதாகலைன்னா நான் சூப்பராக ஆடிப்பேன் அப்படி இப்படின்லாம் சொல்லி எல்லா பாய்ஸ் கேமையும் இது பண்ணிட்டா. அதுக்கப்புறம் ஆனந்தி வந்து மறுபடியும் அன்ஷிதாட்ட கூப்பிட்டு பக்காவாக கிளவர் கேம் ஆடினா, அவள் இப்படி தான் ஆடி இருக்கா, அவள் இண்டிவிஜுவலாக தான் ஆடி இருக்கா அப்படி இப்படின்லாம் போட்டு உசுப்பித்து விட்டாங்க. பாய்ஸ் எல்லாருமே அப்புறம் அந்த கேமுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ரெடி ஆகும்போது அதுக்கு முன்னாடி என்னென்னா, மழை பெஞ்சிட்டே இருக்கிறனால ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி வச்சிட்டாரு பிக் பாஸ். ஏன்னா ஒரு துண்டு சீட் இருக்கும், அந்த துண்டு சீட்டில் 2 இருக்கும், 2ஐயும் சொல்லணும். ஒருத்தருக்கு 2 பேர் வருவாங்க, 2 பேரையும் சொல்லணும். சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ தீபக் சார் வந்து என்னென்னா, 100 கேமராவுக்கு தெரிஞ்சு யார் இருக்கிறா, தெரியாமல் யார் இருக்கா, இதான் டாஸ்க்கு. இந்த மாதிரி தான் டாஸ்க்கு. தெரிஞ்சு இருக்கிறது 100 கேமரா இருந்து தெரிஞ்சு பக்கவாக ஆடுறது சௌந்தர்யா, தெரியாமல் இருக்கிறது வந்து ரஞ்சித் அப்படிங்கிறது. அது மாதிரி சத்யாவுக்கு வந்து இவன் அப்பா விடா, இவன் ராணவு, எப்போ வந்து இவன் ஏன்டா அப்படிங்கிறது அருண் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அடுத்து பவி வந்து ஏன்டா வீட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சாரையும், அதுக்கப்புறம் இவ எப்படி வீட்டிலேருந்து போனாங்க அப்படின்ட்டு தர்ஷாவும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் முத்து வந்து ஜாக்லின் பக்காவாக கிளவர் கேம் ஆடுறாங்க, சூப்பராக ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி ஜாக்லின் ஒரு குத்திட்டாரு. ராணவு அதை சூப்பராக இது பண்ணிக்கிட்டாரு. சிவா வந்து விஷால், தர்ஷிகாவும் வந்து இவங்க 2 பேரும் தான் வந்து பேரா ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ரஞ்சித் வந்து இது சம்மந்தமாக எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. விஷால் தர்ஷிகாவுக்கும் இவங்க 2 பேரும் வந்து க்யூட்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும், இது பண்ணுறது இது வேஸ்ட்டு, எதுக்குமே யூஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. தர்ஷிகா வந்து சாச்சனா அன்ஷிதா சொல்லிட்டாங்க. அப்புறம் சௌந்தர்யா வந்து சாச்சனா ராணுவ சொல்லிட்டாங்க. மஞ்சரி வந்து சிவா சாச்சனா, ரயான் வந்து ராணவு ரஞ்சித், விஷால் வந்து ரயான் சவுண்டு, ஜாக்லின் வந்து பவித்ரா மஞ்சரி சொன்னாங்க, ராணவ் வந்து ஜாக்லின் சவுண்டு, அன்ஷிதா வந்து ஆனந்தி ஜாக்லின்னு. அதில் வந்து அன்ஷிதா வந்து போட்டு நெத்தியடி அடிச்சிட்டாங்க. என்னென்னா, இந்த கேமை விட்டு போகணும் யார், இந்த கேமுக்காக இருக்கணுங்கிறது யாருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனந்தி வந்து கேமில் இருக்கணும், ஜாக்லின் இந்த கேம் விட்டு போ அப்படிங்கிற மாதிரி செமையாக இது பண்ணி விட்டாங்க அந்த இடத்துலையும். அப்புறம் ஆனந்தி வந்து பவி சாச்சனா, ஜெஃப்ரி வந்து ரஞ்சித் சாச்சனா, அருண் வந்து முத்து தீபக்கு, சாச்சனா வந்து அருண் ஆனந்தி. அந்த இடத்துல சாச்சனா வந்து அந்த இடத்துலையும் சேஃப் கேம் தான் விளையாண்டாங்க. இதில் என்னென்னா, இவங்க பேர் வந்து சூப்பராக இருக்குது, இவங்க பேர் வந்து இதாக இருக்குது அப்படிங்கிறது.
இவங்க பேர் நல்லா இருக்குது, இவங்க பேர் கொஞ்சம் பார்க்குறதுக்கே நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி இதுலேயும் சேஃப் கேமாக விளையாண்டுட்டாங்க சாச்சனா. அருண் ஆனந்தி பேர் நல்லா இருக்காமா, ஜாக்லின் ரயான் வந்து பார்க்குறதுக்கே நல்லா இல்லையாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ரஞ்சித் சார் வந்து ராணவ் சிவா இவங்க 2 பேர்த்தையும் சொல்லிட்டாரு. பக்கா சூப்பராக இந்த கேம் போச்சு. அதுக்கப்புறம் வந்து நீயும் பொம்மை டாஸ்க்கு நானும் பொம்மை டாஸ்க்கு தான் ஆரம்பித்தாங்க. இதில் என்னென்னா கேமில் ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தாங்களா, அந்த ரூல்ஸுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா அட்டை பாக்ஸ் இருக்கும் மேலே, அந்த அட்டை பாக்ஸில் லைனாக வச்சுருப்பாங்க, அதில் எந்தெந்த பொம்மை வேணுமோ அந்தந்த பொம்மையை எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறத கேமாக வச்சுட்டாங்க. செம சூப்பராக அந்த கேம் போச்சு, செம என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்தது. இதில் என்ன நடந்ததுன்னா இந்த கேமில் 4th ரவுண்டில் வந்து ஜாக்லீனு விஷாலு சத்யா அப்புறம் இவங்க எல்லாம் போட்டி போட்டாங்க. ஜாக்லின் பொம்மையை விஷால் எடுத்துக்கிட்டாரு. ஜாக்லின் பொம்மையை நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக உள்ள ட்ரெஸ் எல்லாம் போட்டு இது பண்ணிக்கிட்டாரு. ரயான் போட்டு பயங்கரமாக போட்டு உள்ளே போட்டு இழுத்து பயங்கரமாக இது பண்ண அவர் சட்டையெல்லாம் கிழிஞ்சிருச்சு. அவருக்கு மேபி அந்த இடத்துல காயம் கூட பட்டுருச்சு, அது காப்புலேருந்து மேபி பட்டிருக்கல, இது எப்படி பட்டுச்சுன்னு தெரியல. சத்யாவும் ஒரு சைடு பிடிச்சி அமுத்தி பிடிச்சிக்கிட்டு இது பண்ணுறாரு. அப்புறம் ரயான் வந்து பிச்சு எடுத்ததில் ஜாக்லினோட தலை பேர் உள்ளதை எடுத்துக்கிட்டாரு, எடுத்து ஃபுல்லாக சூப்பராக இது பண்ணிட்டாரு. தசிகா பொம்மை அப்போ வெளியிலேருந்து தசிகா தான் அவுட் ஆயிட்டாங்க. செமையாக இருந்தது அந்த கேமு. அப்போ அங்கே இருந்துட்டு கத்துறாரு ரயானு, வாடா பார்த்துக்கலாம் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர மோட்டிவாக இருந்தது கேமு. செம சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக அதை கொண்டு போனார் ரயான். சூப்பராக அந்த கேம் விளையாண்டிங்க. அதுவும் இல்லாமல் எந்த காயமும் இல்லாமல் விளையாண்டதுக்கு அதுக்கு சூப்பர் குட் பை அப்படின்னு சொன்னேன். அதுக்கடுத்து அந்த ரவுண்டு முடிஞ்சவொடனே இப்போ தெளிவாக பேசிக்கிட்டாங்க. இந்த இதெல்லாம் கழட்டி வச்சுருங்க, இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு 3வது யார் ஃபஸ்ட்டு வேகமாக எடுக்கிறாங்க அதை கொண்டே உள்ளே வச்சுட்டு கேம் ஆடலாம், இந்த கேம் ஆடுங்க ஃபஸ்ட்டு, இது கடைசியாக போக போக தான் நீங்கள் இந்த மாதிரி கேம் ஆட முடியும், இப்போதைக்கு இந்த கேம் ஆடாதீங்க அப்படின்னு சொல்லி சூப்பராக அழகாக அடுத்த இதில் கொண்டு போனாங்க. அடுத்த 5வது ரவுண்டில் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் 3 பேருக்கு குழப்பம் வந்துச்சு. ரஞ்சித் சார் வந்து பவி பொம்மையை தான் எடுத்துகிட்டு போயிருக்காரு, ஆனால் அவங்க வந்து என் பொம்மையை எடுத்துகிட்டு போன மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அன்ஷிதா வந்து ரஞ்சித் சார் பொம்மையை எடுத்திருக்காங்க, பவித்ரா வந்து அன்ஷிதா பொம்மை எடுத்திருக்காங்க. அன்ஷிதா பொம்மை தான் வைக்கல, அதனால அந்த கேம் வந்து சூப்பராக அன்ஷிதா தான் வந்து இந்த ரவுண்டில் வெளியே போயிட்டாங்க. பவித்ரா தான் கொண்டு போய் வைக்காம விட்டுட்டாங்க. அதுக்கடுத்து 6th ரவுண்டு வந்து எல்லாம் போய் என்னாச்சுன்னா அங்கே மஞ்சரி சாச்சனை எல்லாம் போய் அவங்க மேலே விழுந்ததுனால முத்து பொம்மையை வந்து மஞ்சரி வச்சுருந்தாங்க. மஞ்சரி விழுந்ததுனால மஞ்சரி வந்து முத்து பொம்மை வைக்க முடியல, முத்து வெளியில் போயிட்டார். இந்த கேம் இதோட ஸ்டாப் பண்ணிட்டார் பிக் பாஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் நாளைக்கு தான் நடக்கும்னு நினைக்கிறேன். மேபி மழை பெஞ்சிட்டு இருக்கிற நாளைக்கு இது மேபி நிறுத்திட்டாரா, இது வரைக்கும் எபிசோடில் இது வரைக்கும் காமிக்கல. நாளைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு நடக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக போச்சு. அப்புறம் காலையில எல்லாம் சவுண்டு வந்து அந்த கப்ஸில் எல்லாம் பாயாசெல்லாம் சாப்பிட்டதெல்லாம் நல்லா எல்லாம் இது பண்ணலன்னு சொல்லி அதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணது, அது சூப்பராக இருந்தது. அந்த இடத்துல ரயான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டு சூப்பராக உள்ள அவன் கேம் மேலே சத்தியம் பண்ணிட்டான், இதுக்கு மேலே எப்படி சொல்ல போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாம் அதெல்லாம் சூப்பராக பாயிண்ட் அவுட் பண்ணி எல்லாம் இது பண்ணாங்க. அப்புறம் ரயானும் ஜாக்லினும் கான்வர்சேஷன் நடந்திருக்கு. அதில் என்ன நடந்திருக்கு ஃபஸ்ட்டு யோசிச்சு கெஸ்ஸிங் போட்டாங்க. 2 பேரும் சூப்பராக பிளான் சொல்லிட்டாங்க. அதில் ஜாக்லின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரயான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, இந்த காலையில் நம்ம இந்த நடந்த கேம் வச்சு காலையில் இதை பேசியிருக்கான்ல, இதனால நம்ம கேமை எடுத்து ஆடணுங்கிறதான் மோட்டிவில் அடிச்சிருக்கான். நாம் என்ன பண்ணலாம், நம்ம கேம் மட்டும் ஆடிட்டே போவோம், இது கடைசியில் உடையும் போது நம்ம பார்த்து அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த கேமு. இன்னைக்கு எபிசோடும் சூப்பராக போச்சு. உங்கள் உதவி இல்லாமல் இன்னைக்கு நான் இல்லை. நமக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.